அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. இன்னைக்கு தென்கிழக்கு வாஸ்து அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் பேசலாம். டைரெக்டாக சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். தென்கிழக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய இடம். மேனுஃபேக்சரிங் பில்டிங் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம். வீடு அப்படின்னா சமையல். ஸோ அரிசி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு இடம் தான் சமையல் செய்யக்கூடிய இடம் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு, தண்ணி, மிளகாத்தூள், அப்புறம் வேறு என்னென்ன சமையலுக்கு தேவையானது எல்லாமே போட்டு எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணி வேறு ஒரு பொருளாக மாற்றி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ ஒரு பொருள் மற்றொரு பொருளாக இணைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து வேறொரு பொருளாக மாறும் இடம்தான் தென்கிழக்கு பகுதி. அது அக்னி மூலைன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்க. அங்கே என்ன பண்ணலாம்? கிச்சன் தான் வைக்கலாம். சரிங்களா? வேறு எதுவும் அங்கே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அது எதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா பெண்களுக்கு உண்டான இடம் அது. அவங்களுக்கு உண்டான இடத்த நீங்கள் கொடுக்கலன்னா பெண்களுக்கு பாதிப்பு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்க்குறேன், தென்கிழக்கு உள்மூலையில் படிக்கட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் தென்கிழக்கில் பாத்ரூம் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் தென்கிழக்கில் செப்டி டேங்க் வச்சுருப்பாங்க. ஒரு நண்பர் ஆக்சுவலாக என்னை அவர் கூப்பிட்டது, வாசல் எங்கே வைக்கலாம், அதாவது அவர் புதனில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. நான் போய் அவர் என்னன்னா வாசப்படிக்கு எதிர்க்க ஸ்டம்ப்பு வச்சுருக்காரு. அதனால் கிழக்க பார்த்தோம்னா ஸ்டம்ப்பு வச்சுருக்காரு. தண்ணியை தாண்டி மேலே போகலாமா அப்படின்றது தான் ஒரு டவுட்டு. அதுக்காக தான் கேட்டிருந்தார். சரி, அதை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் உச்ச வாசல் வைக்க சொல்லியாச்சு. ஏன்னா திருப்பதியிலே பார்த்திங்கன்னா நம்ம வாசப்படியில் தண்ணி போயிட்டு தான் இருக்கும். காலை நம்ம தொட்டுட்டு தான் நம்ம அடுத்து உள்ளவே சாமி பார்க்க போவோம். அதனால் அது தப்பு இல்லை. வாசப்படி எதிர தண்ணி தொட்டி இருக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறதுக்காக அதுக்காக தான் போனது. பட் ஆனால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தென்கிழக்கில் உள்மூலை படிக்கட்டு போட்டு வச்சுருக்காரு. தப்பு. பத்தாத்துக்கு தென்கிழக்கில் பாத்ரூம் கட்டி வச்சுருக்காரு. 2வது தப்பு. 3வது தப்பு பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் கீழே பார்த்திங்கன்னா பெரிய செப்டி டேங்க் போட்டு வச்சுருக்காரு. எவ்வளோ பெரிய தப்பு. நான் ஒன்று தான் கேட்டேன், உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டேன். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அதுதான் உங்களை பண்ண வைக்கிறது இந்த தப்பு. எத்தனை 1க்கு 3 பண்ணி வச்சுக்கிறீங்களே, கொஞ்சம் பார்த்துக்குங்க. காஞ்சிபுரம் அம்மன் கோயிலுக்கு, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அந்த அம்மா தான் மாற்றம் கொடுக்கணும். இதை மூடிடுங்க. படிக்கட்டு யூஸ் பண்ணுறாம வேறு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவருடைய கர்மா எப்படி பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வச்சுக்கிற தப்பு. நம்ம நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறது தான் அது. எது எங்கே இருக்கணுமோ அது அங்கங்கே இருந்தால் தான் நமக்கு எந்த இஷ்யூ அதை சம்மந்தமாக நமக்கு எந்த நோயும் வராமல் நம்ம நல்லா இருப்போம். நமக்காக தான் நம்ம சொல்கிறது. அதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? ஒரு வாஸ்துக்காரனை கூப்பிட்டு இப்போ அந்த அம்மா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது, கர்ப்பப்பை ஏற்றுருவாங்க. அப்புறம் அந்த வீட்டில் பெண்கள் பாதிப்பு, திருமண தடை, குழந்தை பேர் தள்ளி போகும். நீங்கள் பண்ணுற தப்பால் அந்த தலைமுறையை எல்லாம் அஃபெக்ட் ஆகுது பாருங்கள். அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா அது நடக்க வேண்டிய கட்டத்தில் அது கரெக்டாக நடக்கும்ன்றோம். அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு கன்சல்டன்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறது. இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் இருந்துக்கோங்க. யார் வேணான்றாங்க. நல்லது சொல்கிறோம். நல்லது சொல்கிறதுக்கு சத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8248581550 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வாஸ்து சந்தேகங்கள் எது இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும். ப்ளஸ் அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இடம் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். அருமையான இடம். மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அந்த ஜங்ஷன்லேருந்து செய்யூர் போகிற ரோட்டில்
2 கிலோமீட்டர் மெயின் ரோட்டில் 2 கிலோமீட்டர் போகணும். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் இரும்புலி என்ற வில்லேஜில் ஆன் ரோடு சைட்டு அருமையாக இருக்குது. டிடிசிபி அப்ரூவ்டு, ரெரா அப்ரூவ்டு இருக்குது. 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி ரோடு விட்டுருக்கோம். உள்ள சைட் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், நீங்கள் சைட்டில் பார்த்துருப்பீங்க. மேஜர் முகுந்தன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கோம். அந்த கம்பெனி நம்ம மேஜர் முகுந்தன் ஆர்மியில் இறந்துட்டார் இல்லையா, அவரோட ஞாபகமாக அவருடைய பேரை வச்சுருக்கோம். அவர் நன்றி சொல்லும் விதமாக. அருமையான சைட்டு, இடம் வாங்கி வைங்க, சூப்பராக இருக்குது. தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். நமக்கு திண்டிவனத்துலேயும் இடம் இருக்குது, அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, சென்னையில் சோழவரத்தில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது. எங்கே வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். நல்ல தெருக்குத்து உள்ள மனை வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். வாஸ்து பலம் பொருந்திய மனை வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா ஓகே, உங்களுக்கு நல்ல மனை உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மனை உங்கள் பேரில் இருந்தாலே சிறப்புன்னு சொல்கிறோம். கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் புக் பண்ணி கொடுக்குறேன். வாங்கி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.